குமிஞ்சு ஒரு மணி நேரம் நான் ஏமாத்தலாம். எப்படி பண்ண சொல்றது? பொம்பளை குமிஞ்சா உடனே நிமிருவோம். நீ நல்லா பாரு, குஞ்சு பாரு, சேர்லாம் இருந்துச்சு. அவர் என்னது பாக்க
உருண்டை போடணும். நல்ல வாட்ட சாட்டமா, நல்ல வாழை தண்டாட்டம், பப்பாளி குருத்தாட்டம், இவ்வளவு அழகா பாக்குறதுக்கு உங்க பாக்குற பார்வைக்கும் பேசுற பேச்சுக்கும் சிரிக்கிற சிரிப்புக்கும் உங்களை பார்க்கும் போது சத்தியமாலும் செத்து போன எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க நீங்க. அதிகா உசுரோட இருக்கும்போதெல்லாம் தெரியல, அப்ப செத்து போன எம்ஜிஆர் தான் தெரியுதா? நீங்க அவ்வளவு அழகா இருக்கிறீங்க உங்க ஸ்டைலு. அதனால ஒரே ஒரு பாட்டு எனக்காக பாடுவீங்க. என் கட்டி கரும்பே, என் கட்டி கரும்பே, என் கண்ணாட்டி, என் துன்பத்தை போக்க வந்த பொச்சு மிளவாய். நம்ம எட்டியோட மேட்டில் எவத்தக்கிறேன் ஏழாம் மலை தானே ரவியான விட்டுட்டு தானே போமா அப்புறம் பேசிக்க. காலையில சோளை செங்கல் சோழிக்கே பிள்ளை அனுப்பி விட்டுறேன். 20 ரூபாய்க்கு மேல விலையோடு. ஆமா, கீழெல்லாம் நினைச்சு பார்த்தாலும் பிள்ளை ஒத்துக்க மாட்டான். நான் உன்னை லவ் பண்றேன். என்ன லவ்வா? நான் காதல் 3 வகைப்படும். என்ன காதல்? என்ன காதல்? மிருக காதல் பண்ண போறேன். மிருக காதல் அது என்னென்ன காதல்? ஆட்டுக்காதல், எரமக்காதல், நாய் காதல். ஐயோ அப்பா, கூடாத ஊரா இழுத்துக்கிட்டே எல்லாம் தெரியும் நாய்க்கு. அதுவும் இப்படி மத்தாலகாரங்க சும்மாவா இருக்கிறாங்க. தடி எடுத்து அடிக்கட்டும், கல் எடுத்து அடிக்கட்டும். அது ஒண்ணு ஏறினா பரவாயில்ல, ஒண்ணு மூக்கல ஏறட்டும், ஒண்ணு தலையில என்ன ஆவறது? அந்த நாய் காதல் நீயே சொல்லு. அந்த நாய் 1 2 எத்தனை உருப்படி தெரியுது. சரி, நாய் காதல் வேணாம். நாய் காதல் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆட்டுக்காதல், எரமக்காதல் அது கூட இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நிப்பிச்சு பண்றதுல தான் இருக்கு. ஆட்டுக்காதல் அந்த நான் கெடாய். சரி சரி, நானு கெடாய், நீ பொட்டாடி. ஓ நானு. சரி சரி, உன்னை அங்க அண்ணந்தால போட்டு விட்டாங்க, அந்த டீ கடைக்கிட்ட. ஆமா, சரி சரி, என்ன இங்க அவுத்து விட்டாங்க. அங்க இருந்து நீ மேய்ச்சிக்கிட்டே வர, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேய்ச்சிக்கிட்டே வரேன். 2 பேரு கிட்ட வந்த உடனே பொட்டாடி கடாய் பார்த்ததும் நீ எனக்கு சிக்னல் கொடுக்குற. எப்படி? ஓ அப்படியே சும்மா அப்படியே மொல்ல யாருக்கும் தெரியாது. அப்படியே ஆமா, பொட்டாடு கூப்பிட்டா கடாய் கம்முன்னு கம்முனுக்குமா? அது சும்மா கடாய்க்கு நினப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? என்னன்னாச்சு? அப்படியே அவுத்துக்கிட்டு வந்து 3 குட்டி போட்டுருவேன். இது ஆட்டுக்காதல். சரி, எரமக்காதல் அந்த எரமக்காதல். அது எப்படி? நான் எரமக்கடாய், நீங்க நீ பொட்ட எருமை. சரி சரி, நான் கூட பரவாயில்லையா கடாய் கம்முனதுக்கு. நீ பொட்ட எருமை, அம்மாசி நாள் கண்டா சனி கழுவிய. எப்படி நீ எப்படி அம்மாசியில் மட்டும் தான் அப்படி சனிக்கிழமை? நீ எப்படி கூப்பிடுற? உன் வீட்டுல ஒன்னக்கு நீ இருக்கிற, என் வீட்டுல நான் இருக்கிறேன். நீ எப்படி கூப்பிடுற? அப்படின்னு சவுண்ட் போட்டதும் அதுதே இல்ல, உன் சவுண்ட கேட்டுக்கிட்டு நான் எப்படி கத்துறேன்? கொஞ்சம் அனந்தமா அவுத்துட்டு வந்து ஆமா அப்படியே போட்டு பண்ணா போதும். 6 மாசத்துல சொன்னுக்கும். என்ன சொல்றீங்க? 6 மாசத்துல இல்ல. அப்பா என்ன ஒரு பாட்டு கேட்டேன். பாட்டு நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னாலே நல்லா பாருங்க. ஒரே பாட்டிலேயே நீங்க வருங்காலத்துல இப்படியே பாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆமா, பல்லு வெட்டி போட்டு வாய்ப்பு உண்டு. ஆமா, பல்லு முன்னாடி காரப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். பேசிக் கொண்டிருந்தால் நெடிய நேரமாகின்றது. நான் வந்தா மட்டும் தான் அவர் எரிஞ்சு போவாரு. அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள், அருமை நல்ல உள்ளங்கள் யாரியா என்ன அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊர் பொதுமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்கள் மற்றும் கோயில் கவுண்டர்
கவுண்டர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இன்னும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பச்சையம்மன் சுவாமிக்காக அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒருமனதாக ஒன்று கூடி இன்று ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. சிறப்பான முறையில அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் எனக்காக அன்பளிப்பு செய்த அன்பு தாய் குலங்கள் அன்பளிப்பு செய்த அன்பு நல்ல உள்ளங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த அம்மன் துணை நின்று ஊர் பொதுமக்களுக்கும் அம்மன் துணை நின்று நோய் இல்லாத வாழ்வும் குறைவே இல்லாத செல்வத்தையும் பெற்று குழந்தைகள் படிக்கின்ற கல்வி செய்கின்ற தொழில் நாளுக்கு நாள் வளர்ச்சியாக வேண்டும் என்று சொல்லி பேர்பட்ட ஒரு ராஜசபையிலிருந்து ஆண்டவனின் அடிச்சுவடிகளை தொட்டு வணங்குகின்றோம். ராமோஜி சண்டை அந்த நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் பாண்டியன் ஸ்டோர் உடன் வழங்குவோர் சக்தி ஆச்சி மசாலா, அருண் ஐஸ்கிரீம், நிப்பான் பெயிண்ட் வழங்கும் செம்பருத்தி நாடகம் தொடர்கிறது. அதெல்லாம் யார் நீ யார் தெரியுமா? செம்பருத்தில நான் ஆதி, நீ கூ. நாடகம் பாக்குறது அம்மாடி திருச்சடை மாது
வலிக்கல மெதுவா அந்த இடத்துல தான் அந்த தாளம் முடிக்கணும். சீல சரிகம் என்ன கீழே சரிக்கம் என்ன? சித்திர ஒட்டி ஆனம் துண்ண கீழே பார், வருது பார், வருது பார். காலில் குலசு ஆட கன்னிமார்கள் அருகில் சூழ ஐயா, அங்க பிரிவுக்கு வந்துடலாம். அலங்கல் கொடுத்துட்டு அவரோடு போயிட்டு இருக்கிறாரா? பின்னாடி டக்கு டக்குன்னு போயிரு, இல்ல மனசு விட்டுருவாரு. என்னுடைய பெயர்தான் திருச்சடை. ஓ, உங்க பெயர் தான் திருச்சடை. திருச்சடை. அப்படி திருச்சடையாக நீங்க இருந்தாலும் ஏம்மா, அம்மா ஓ, என்னப்பா மவனே உங்களை பெற்றாங்களே, உங்களை பெற்றாங்களே ஓப்பம்மா, ஓ அப்பா அம்மா. ஏங்க நான் ஒரு படிக்காம பண்ணேன். சாய்க்க முடியுமா என்ன? எனப்பா பேசிவிட்டேன். சொல்லு. உங்க தாய் தந்தை ஆசையோடு ஈன்றெடுத்த என்ன பண்ற? இருக்கிறவன் மேல ஆட்டுறான், இருக்கிறவன் ஆட்டுறான், நாம கீழே தான் ஆட்டணும். என்ன பண்றாங்க? ஆசை அன்போடு அன்போடு அன்புள்ள அன்புள்ள தாய் தந்தை தாய் தந்தை என்னுடைய தெய்வங்கள் தெய்வங்கள். தந்தையார் விபூஜனன் ஓ, தந்தையார் விபூஷணன். தாயார் சுரசை என்னங்க? சுரசை சுரசை. சொரக்காய் இல்ல சொரக்காய் சொரக்காய் இல்ல தாயல் அவன் சொரக்காய்ங்கிறாரு. என்ன பண்ணி என்ன பண்றது? சொல்றது வேற. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறீங்க. நாம 42 நாள் விரதம் முடிஞ்சு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் முடிச்சு நாம ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தா ஏப்பா கல்யாணம் பண்ணி ஆசையா இருக்குமா இருக்காது? கார்த்திகை மாசம் மாலை போடுறோம். மாலை போயிட்டு வந்து 48 நாள் மாலை பூஜை கழிச்சுக்கிட்டு மார்கழி மாசம் போய் வீட்டுல ஏதோ ஒன்று பண்ணும் போது பண்ணலான்னு போகும்போது பொம்பளைங்களா ஒரு அவதாரம் எடுத்துக்குவாங்க. மார்கழி மாசம் ஓமனா சக்தி ஐயா விளக்கு மாதிரி எடுத்துட்டு வாங்க, ஆளுக்கு 2 விளக்கு மாதிரி எடுத்துட்டு வாங்க. தம்பி பாரு என்ன சொல்றேன், நீ பண்ணு தலைமலை போய் ஓம் பராசக்தி அப்படின்னு அவங்க ஒரு மணி சாமி பேசன அப்புறம் நாளைக்கு உனக்கு ஆயா கூலி கொடுத்துருவா. என்ன ஆயா கூலி கொடுத்துருவாங்க கூலி அப்படி. சரி, அவங்க தான் ஒரு மண்டலம் அவங்களும் புறப்பட்டு போறாங்க. சரி அவங்க போறீங்க கம்முன்னு போறாங்களா? ஒரு டிராவல்ஸுக்கு 7 சீட் உடையுது. எங்க கோயிலுக்கு போகும்போதா ஐயோ, ஏன் கேக்குறேன்? சரி, என்ன விமர்சனம்? அவங்க தான் முடிச்சு விட்டாங்க. சரி, அவங்க முடிச்சு தை மாசம் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா தை பிறந்த உடனே ஆரோக்கிறேன் அட தாயாடி
நாவை நக்கறவன. உடச்சே சொல்லிவிட இல்லடா, அரோகரான்னு சொல்லு. அப்படின்னு ஆணு பொண்ணு மாலையை போட்டுக்கிட்டு பாத யாத்திரை போயிட்டு வந்து ஒரு வாரம் முழங்கால் வலி. ஆம்பளை என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி மாசி மாசம் பண்ணலான்னு பார்த்தா ஆனா தை தான் போகட்டும். தை போட்டோம். ஆசி தான் பிறந்துக்குச்சே. மாசியில பண்ணலான்னு பார்த்தா மாசி மாசம் 8000 ரூபாய் வச்சு தெவம் போட்டுறாங்களே, என்ன பண்ணுவேன்? பங்குனியில பண்ணலாம்னா நோம்பி போட்டுறாங்க. இப்படியா 6 மாசத்துக்கு சீசன் பிறந்துக்கிட்டா எங்க வீட்டுக்காரி பாவம் பிடிங்கிறா. சரி ஆமா, ஆமா. சரி, இப்ப இவ்வளவு நேரம் கதை சொல்லி என்கிட்ட சொன்னல, என்ன பண்ண சொல்ற? என்ன இவரு கூத்து கொடுத்தாருன்னா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வாங்க. மாலை போட்டிருக்கிறாருல்ல, ஆமா, அவ்வளவுதான். அடியே அப்படி இருவருக்கும் அன்பு மகளாக செல்ல பிள்ளையாக நான் பிறந்து எந்த ஒரு குறையும் இல்லாம சீர சிறப்போடு என்ன வளர்த்தி வந்தார். இருந்தாலும் கல்யாணம் ஆகி போச்சாமா? இப்பதான் இடம் தொலைட்டு. போதிக்கிறது. ஏய், அதனால அடியே ஓய், நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இப்ப நம்ம பச்சை வயல்ல கூத்தாடி இருக்கிறோம். கூத்தாரத்தைய சொல்லிட்டு இருக்கிறேன். அது சொல்லாதீங்க. என்னம்மா? இப்ப எங்க இருக்கிறேன்? அத நீ சொன்னாதான். அசோகவனத்தில. அசோகவனத்துல இருக்கிறீங்களா? ஏன் அசோகவனத்துல இருக்கிற காரணம் என்ன? என்னுடைய பெரியப்பா யாரு? யாரு? ராவணேஸ்வரர். ராவணேஸ்வரர். ஆமா, சீதை அம்மனை கொண்டு வந்து எங்க அசோக வனத்தில சிறை வைத்தார். அந்த அம்மனுக்கு காவலாக நான் இடைவிடாம அந்த அம்மனுக்கு காவலாக இங்க இருக்கிறேன். காவலாக்குறீங்க. அந்த தெய்வத்துக்கு காவலாக நான் இருந்தாலும் அடியே இன்றைய தினத்தில என்ன நேர்ந்தது? என் செவிபட இங்க பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். யாரு பேசுறாங்க? என்னுடைய பெரியப்பா ராவணனும் மயில் ராவணன் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை இங்கேயே கேட்டு இருந்தேன். அதை கேட்டு என்னுடைய உள்ளமாகப்பட்டது கல்லடி பட்ட கண்ணாடி பால் உடைச்சு
என்னுடைய தந்தைமார்கள் ராவணேஸ்வரரும் மயில் ராவணனும் இங்கே பேசிக் கொண்டிருப்பத நான் என் செவிபட கேட்டேன். தம்பி மயில் ராவணா, காலை சூரியன் உதயாதிக்கு முன்பதாக சுவாலமலையிலே இருக்கக்கூடிய ராமர் லட்சுமணர் இருவரையும் கொண்டு வந்து காளிக்கு வெட்டி பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருவரும் பேசிக் கொண்டிருந்தார் சபா மண்டபத்தில. சபா மண்டபத்துல பேசிக் கொண்டிருப்பதை நான் செவிபட கேட்டேன். மயில் ராவணன் அவர் மாய வித்தைக்காரர். அவர் வித்தையை இந்த உலகத்துல யார் அறிவார்? அதை எப்படி அறிந்து ராமர் லட்சுமணர் இருவரும் அவரிடத்திலிருந்து தப்பிக்கொள்வாங்க? என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க என்னும் புலப்படாத இப்படி நிக்கிறேன். நிக்கிறேனே ஒன்றும் தெரியாம எப்படி அவர்களை காப்பாற்றுவேன்? சுவாலமலையிலே ராமர் லட்சுமணர் அந்த சுவாமிகளுக்கு காவலாக இருக்கிறார் என்னுடைய தந்தை விபூஜன. இந்த நேரத்தில அவர்கள் இருவருக்கும் ஏதாவது விபரீதம் நடந்தா என் தந்தையாருக்கு ஒரு இழிச்சொல் அல்லவா வந்துரும். புகழ் மங்கி போயிடும். ஆமா, தந்தையாருக்கு இழிச்சொல் வந்துருமே. நான் எப்படி என் தந்தையார் இடத்துல சொல்ல போறேன்? நான் என்ன செய்வேன், எது செய்வேன் அம்மா? ஒரே வழிதான் இருக்குது. வாழமலையில இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாருக்கு இப்ப இந்த செய்திய ஒரு லிகிதமா எழுதி அனுப்பணும். அதனால லிகிதத்தை எடுத்துக்குவா. தந்தையாக விளங்கக்கூடிய இங்க வராது ஒரு பேப்பர் இல்லாம நீ சொல்லுமா. அடியே தந்தையாக விளங்கக்கூடிய சுவாலமலையிலே இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை விபூஜனனுக்கு தன்னுடைய சொந்த மகள் எழுதி கொள்ளக்கூடிய நிறுவம் என்னவென்றால், அப்பா மகளே அரை வச்சிருந்தாரு காலுக்கு பொறுக்கி வச்சு அப்படி அப்பா சபா மண்டபத்திலே தந்தையார் ராவணேஸ்வரரும் மயில் ராவணன் இருவரும் சேர்ந்து காளிக்கு ராமர் லட்சுமணரை கொண்டு வந்து பலியிடுவதற்கு இடுவ வேண்டும் என்று சொல்லி இருவரும் உரையாடி கொண்டிருந்தாங்க. அதனால மயில் ராவணன் தந்தையார் அவருடைய அந்த மாயை அறிந்து யாராலும் இவர்தான் மயில் ராவணன் சொல்லி தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய நீங்க 10-11 ராமர் லட்சுமணரை நீங்க காக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு இழிச்சொல் வந்து நேர்ந்துடும். அதனால ஒரு இரவு ராமர் லட்சுமணர் அந்த சுவாமிகள் இருவரையும் அன்னை இமை காற்பதை போல பதனமாக நீங்க காக்க வேண்டும் தந்தையே. இப்படிக்கு உங்களுடைய மகள் திருச்சடை அம்மா போட்டோம் மேல போடுமா. காமெடி பண்ண மாட்டேன். அதனால இது என்ன செய்யணும்? வாயு தேவன் பகவான் அவரை அழைத்து அவரிடத்துல கொடுத்தா வாயு காற்று வழியாகவே கொண்டு போய் சுவாலமலையை சேர்த்திடுவா என் தந்தையார் இடத்துல. அதனால ஐயா வாயு தேவனே, அதனால இந்த லிகிதத்தை கொண்டு போய் நல்ல செய்திக்காக ஒன்னு அழைச்சிருக்கிறேன். அதனால அந்த லிகிதத்தை கொண்டு போய் என் தந்தையார் சோழமலையில் இருக்கிறார் இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுங்க. அப்படியே ஆகட்டுமா? புண்ணியமா போகட்டும். அம்மா உங்க பேச்சு தவறாமல் கொண்டு உங்க தந்தையார் ஆகட்டும். சமயவர்களே, திருச்சடை அம்மையாகப்பட்டவள் தன் தந்தையாராகப்பட்ட விபூஷணனுக்கு லிகிதம் அனுப்ப இப்பொழுது விபூஷணன் சபை தர்பார் அபரால் செய்யும்.